ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு மனிதன் போதும்னு சொல்லக்கூடியது சாப்பாடு ஒன்று தான். when it comes to money, எவ்வளவு இருந்தாலும் பத்தாது. இப்போ ஒரு 100 ரூபாய் ஒருத்தர் கொடுத்தோம்னா, சார் இன்னொரு 100 ரூபா விடுங்க, எனக்கு இது பூர்த்தி ஆகும் அப்படிம்பாங்க. ஸோ அது மாதிரி தான். ஸோ அதனால தான் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. when it comes to money அப்படின்னு பார்க்கல அதாவது மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு அப்படிங்கிறது. ஸோ ஹவு டு மேக் மணி அப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அதை நாலேஜை யாருனாலையும் அளிக்க முடியாது. ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங் இட் ஹியர். இப்போ நான் இப்போ பரவலாக எங்கள் ஆஃபீஸில் நான் பார்த்ததில் அவங்கவுங்க அடுத்த ஜென்ரேஷனை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு இப்போ மீட் பண்ண வரையில் தே ஆர் பிரிங்கிங் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள். ஸோ அதில் வாட் இஸ் த வீக்னஸ் ஆர் ஹவு டு அப்ரோச், ஹவு டு மேக் இட் அ சக்ஸஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீங்க அப்படின்னீங்கன்னா யூ ஷுட் டிஸ்கஸ் தட் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். உங்கள் துணைவியாக இருக்கட்டும், இல்லை பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்க பசங்கன்னு வச்சுக்கோங்க, ஈவன் 12 வயசுக்கு மேலேனே வச்சுக்கலாம். நத்திங் ராங் இன் டிஸ்கஸிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன் மை வியூ த சில்ட்ரன்ஸ் ஆர் வீக் இன் தேர் ஃபவுண்டேஷன். பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி இவங்க படிக்கிறது மார்க் வாங்குறதுக்காக தான் படிக்கிறாங்க. அப்பா அம்மா பார்த்திங்கன்னா எத்தனாவது ரேங்க், எத்தனாவது கிரேட், இதை பற்றி தான் பேசுகிறாங்க. பட் வாட் இஸ் த நாலேஜ் ஹி ஹேஸ் அப்படிங்கிறது தான் மோர் இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐ எம் அ இன்ஜினியர் வித் MBA டிகிரி. என்னோடய MBA டிகிரியை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல. பட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட், தட் இஸ் த மேட்டர் ஹியர். ஸோ அந்த படிப்பு அந்த மார்க் உங்களுக்கு சோறு போட போகிறதில்ல, வாழ்க்கையோட கூட வர போகிறதில்ல. பட் அந்த நாலேஜ், உங்களோட டேக்அவே, கீ டேக்அவே, தட் கம்ஸ் அலாங் வித் யூ, தட் இஸ் த அசட். இதை யாருனாலையும் அளிக்க முடியாது. ஸோ அவங்கள டெய்லி நிறைய புக்ஸ் படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் டெய்லி பேப்பர்ஸ் படிக்கணும். இன்றைக்கி டெய்லி பேப்பர் தொடரதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் தே நெவர் ரீட் பேப்பர். எங்கள் ஆஃபீஸ்லேயே நாங்கள் எல்லா பஞ்சும் பேப்பர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் கூட படிக்கிறது இல்லை. தட் இஸ் வாட் ஐ சே. ஸோ ஆனால் வாட்ஸ்அப்பில் காலையில் எழுந்திரிச்சதும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, தே ஆர் வெரி குட் இன் தட். பட் எவ்வளோ தூரம் நம்ம நம்ப முடியும், அந்த யூடியூபரை எவ்வளோ தூரம் நம்பலாம், வாட் இஸ் த நாலேஜ் லெவல்? இன்றைக்கி நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்றைக்கி நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் ரொம்ப கம்மி தான். இப்போ நார்த் இந்தியாவில் ஏகப்பட்ட ரீஜனல் பீப்புள் தே ஸ்டார்டட் ரெக்கமெண்டிங் ஸ்கிரிப்ட்ஸ். இன்றைக்கி 400 ரூபாய்க்கு ஒரு 3 மாதம் முன்னாடி பார்த்த ஸ்கிரிப்ட் நேற்று 900 ருபீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதை வச்சு நம்ம வாங்குறது, எதை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஒரு தலைக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவனை பார்த்து ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது டெய்லி பேப்பர்ஸ், தென் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் டிஸ்கஸ். 18 வயது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து, ஒரு மாதம் 1000 ரூபாய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு SIP போடுறதுக்கு அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். மாதம் 1000 ரூபாங்கிறது ஆஸ் அ பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. ஏன் இது 1000 ரூபா SIP அப்படின்னீங்கன்னா, அவங்க பேரில் அவங்களுக்கு நீங்கள் பண்ணையில் தான் அவங்களுக்கு அதோட பொறுப்பு. ஒரு பணம் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி என்னோடய டிரைவர்ஸோட பசங்க பூரா பார்த்திங்கன்னா பர் டே அவங்க அப்பா கிட்டாக்க 100 ரூபா பேட்டா வாங்கிக்கிறாங்க. எல்லோரும் பைக்கில் தான் காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ அந்த பைக்குள்ளே போகிறதுக்கான மதிப்பும் அதோட வேல்யூவும், அந்த 100 ரூபாயோட வேல்யூவும் என்னை கேட்டிங்கன்னா தெரியாது. காலேஜுக்கு போய் இங்கே ட்ரைனிங்க்கு வந்தாங்கன்னா 4 கேள்வி கேட்டாங்கன்னா 4க்குமே பதில் தெரியலை. திஸ் இஸ் த ஃபேக்ட். ஆனால் பேரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தே ஆர் வெரி ப்ரௌடு. ஸோ பிள்ளைங்களை ஓவியமாக வச்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் ஆனால் கொடுக்குற பணம் வீண் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆதங்கம் ஹியர். ஸோ அந்த சிப்பில் போடையில் அந்த பங்கு எங்கே முதலீடு செய்கிறாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எதில் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனியை நம்ம ட்ராக் பண்ணலாம். திஸ் இஸ் த வே, ஒரு இன்டைரக்ட் வே ஆஃப் லேர்னிங். இதுக்கு எந்த ஒரு காலேஜ்லேயும் இல்லை ஸ்கூல்லையும் பங்குச்சந்தையோ மணி மேனேஜ்மெண்ட்டையோ பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. இது ஒரு கோர்ஸாகவும் கிடையாது. பட் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் நிறையா தலைவர்களை பற்றிலாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் திஸ் இஸ் இன்றைக்கி ஒரு டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், இல்லை ஆடிட்டராக, வக்கீலாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கடைசியாக பணம் சம்பாதிக்கிறது பேசிவ் வே ஆஃப் மேக்கிங் மணி. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபீல்டு ஹியர். ஸோ அதை எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தே ஆர் சிட்டிங் ஆன் ஹியூஜ் கேஷ்.
கேஷாக அலமாரியில் நீங்கள் வச்சுருக்கனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தே ஆர் பிளாக்கிங் த ஃபண்ட்ஸ் இன் ரியல் எஸ்டேட் ஆர் ஒரு லக்ஸுரி ஹவுசஸ். ஸோ அப்படிங்கல நிச்சயமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஏன் இன்றைக்கி வந்து இந்தியாவில் இவ்வளோ விலை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஆஃப் அன்அக்கௌண்டட் மணி இஸ் இன்வால்வ் இன் அவர் சிஸ்டம். தட் இஸ் த வே த ப்ரைஸஸ் ஆர் ஹப். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷம் அந்த மாதிரி அவங்களுக்கு போகையில் அந்த 1000 ரூபா போடுறது எவ்வளோ தூரம் வளருது அப்படிங்கல நிச்சயமாக வந்து ஒரு 15-16%. தென் ஒன்லி அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் 100 ரூபாயோட மதிப்பு இவ்வளவு, நம்ம 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். அதுக்கப்புறம் ஒரு 21 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட், ஒரு சின்ன கேபிட்டல் ஒரு 25,000 ரூபாய் யூ கேன் டிப்ளாய். அவங்களே அவங்க சுயமாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். அவங்க வந்து F&Oக்குள்ளே போயோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போயோ மாட்டிக்கக்கூடாது. இன்றைக்கி நிறையா கார்ப்பரேட் ப்ரோக்கிங் ஹவுசஸ் காலேஜில் போய் இன்வெஸ்டார் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேரில் கிளைண்ட்டாக மாற்றி கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு 15 கோடி டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி நானும் இங்கே நிறையா காலேஜஸ்க்கு ட்ரைனிங்க்கு போய்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. பட் 1 ஷேர் 2 ஷேர் வாங்கி வைக்கிறாங்க, இல்லாட்டினா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த வே ஒரு பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நர்ச்சர் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது ஒரு வழி. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 25-26 வயசு ஆகி சம்பாதிக்க போகையில் அவங்களுக்கு எப்படி அந்த பணத்தை வந்து பக்கா பண்ணுறது, அந்த பணத்தோட வேல்யூ அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிய வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்விம்மிங்கை கற்றுக்கிற மாதிரி தான். இதை வந்து ஸ்விம்மிங் பூலில் இறங்கி தான் கற்றுக்கணும். யூ ஷுட் பி வித் அ குட் ஹேண்ட்ஸ், யூ ஷுட் ஹாவ் அ குட் மென்டார், யூ ஷுட் டிஸ்கஸ் வித் யுவர் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். திஸ் இஸ் த வே டு பிரிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இன்டு ஸ்டாக் மார்க்கெட். அப்போ தான் அவங்க வந்து நீண்ட காலம் அவங்க அதில் வந்து பயணம் செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம விளக்க சுற்றி வர வெட்டில் பூச்சி மாதிரி ஒரு குறுகிய காலத்திலே நம்ம இதை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நிலைமைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் பேசுகிறேன். ஐ ஹோப் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.